There's a land that is brighter than day, and by faith we can see it afar. For the Father waits over the way to prepare us a dwelling place there. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. We shall sing on that beautiful shore the melodious songs of the blessed, and our spirits shall sorrow no more. Not a sigh for the blessing of rest. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. In the sweet. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை ஸ்தோத்திரத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஓய்வு நாளில் காலை வேளையிலே கிறிஸ்துவனுடைய அன்பையும் அவருடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வார்த்தையும் கேட்க நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை மிக சிரேஷ்டமாகவே கருதி கர்த்தர் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிற ஆண்டவரை வார்த்தையின் மூலமாய் அவரோடு கூட நெருங்கி இரக்கத்தை பெறவும், தைரியம் அடையவும், ஆறுதல் அடையவும். நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளில் நம்முடைய தீர்மானங்கள் நிமித்தம் வித்தியாசப்பட்டு சோகத்துக்கும் துக்கத்துக்கும் சஞ்சலத்துக்கும் இடைஞ்சலுக்கும் ஆளாகிற நாம் வேத வசனம் எப்பொழுதுமே நம்மை ஆறுதல் படுத்தும் என்பது உண்மை. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே தியானிக்கும்படிக்கு மிக மிக தெளிவான ஒரு குடும்ப சரித்திரம், உலகத்திலே மிக மிக நேர்த்தியான ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி என்று சொன்னால் அது யாக்கோபனுடைய ஹிஸ்டரியா தான் இருக்க முடியும். நம்முடைய தின வாழ்க்கையிலே குடும்பங்களில் நடக்கிற சூழ்நிலைகளை எப்படி மாற்றி அமைக்க முடியும், எப்படி கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை நாம் பெற்று கர்த்தருக்குள்ளாக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதையும், ஒரு கர்த்தருக்குள் வாழ்கிற ஒரு விசுவாசி எந்நாளுமே தேவன் நம்மை காண்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் எல்லாவற்றிலும் பொறுப்பெடுக்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் கூட புரிந்து வாழ்வோமானால் வாழ்வு மிக ஆசீர்வாதமாகவும், எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அது தேவன் நமக்கு லகுவாக மாற்றி ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்பதுதான் உண்மை. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் அதில் உள்ள வாக்கியங்களை உங்களோடு தெளிவாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் வசனத்தை மாற்றம், அதாவது சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் சற்று கவனித்தால் மட்டுமே பல அர்த்தங்களை நீங்கள் புரிந்து வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் நமக்கு தயவு செய்யட்டும். இந்த யாக்கோபு என்கிற சரீரத்தை படிக்கும் பொழுது முக்கியமாக நாம் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சரித்திரம் ஈசாக்கு. யாக்கோபனுடைய வாக்குத்தத்தம் தான் ஈசாக்கு. அந்த ஈசாக்கு தான் ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தங்களுடைய முடிவு, அல்லது அது ஒரு வியாபரிப்பு என்று கூட சொல்லலாம், ஆசீர்வாதம் என்று கூட சொல்லலாம். அப்படினால் உங்களோடு சகஜமாக நான் பேச விரும்புகிறேன். இது மிக முக்கியமாக ஈசாக்கு எப்படி இந்த சரித்திரத்தை துவங்குகிறார், கடைசியிலே ஈசாக்கு எப்படி இந்த சரித்திரத்தை முடிக்கிறார் என்பதையும் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். விசேஷமாக ஈசாக்குனுடைய வாழ்க்கை ஆல்மோஸ்ட் முடிவான ஒரு கட்டத்திலே வந்திருக்கிறது. அவர் முதிர் வயது ஆனபடினாலே கண்கள் இருளடைந்து பார்வை இல்லாமல் போயிற்று, பார்வை குறைந்து விட்டது, அவ்வளவுதான்.
ஆனால் ஞானமும் அறிவும் தேவ கிருபையும் ஜெபமும் தேவ பிரசன்னமும் மிக மிக நேர்த்தியாக மிக கர்த்தரோடு நெருக்கமாக இருந்த ஒரு நபர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இப்படி நான் இந்த வேளையிலே ஈசாக்கு தன் முதிர் வயதின் நேரத்தில் தன் மூத்த மகனாக ஏசாவை அழைத்து, மகனே, என்னுடைய மரணம் இந்த நாளில் என்று அறியேன். ஆனப்படினால் நீ ஒரு வேட்டையாடுகிற மனுஷனும் அதிலே சிறந்த ஒரு மனுஷனாக இருக்கிறபடினாலே உன்னுடைய திறமை, உன்னுடைய செயல் எப்படிப்பட்டது, உன்னுடைய வாழ்க்கையினுடைய தரம் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறாய் என்பதை, உன்னுடைய தொழில் ஆதாரம், உன்னுடைய வாழ்வாதாரம் எதிலே இருக்கிறது என்பதை நீ நிரூபித்தால் தேவன் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் we need to prove who we are. at the same time நாம் எப்படிப்பட்ட தொழில் அல்லது செயல் விவகாரங்களை செய்யத்தக்கவர், நம்முடைய திறமை என்ன என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இதான் இருக்கிற கருத்து. ஈசாக்கு இந்த காரியத்தை செய்து வேட்டையாடி நீ சமைத்து கொடுப்பதனாலே, அந்த சாப்பாடாலே தேவனுடைய மனுஷன், தேவ பிரசன்னம் கட்டுப்படாது. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையினுடைய முழு ஆதாரமும் ஒரு செயலும் உன்னுடைய திறமையும் உன் எதாலே நீ உன் வாழ்க்கை அமைக்க போகிறாய் என்கிற திறமை உன்னிடத்திலே பூர்ணப்பட்டிருக்கிறது அறியும்படி ஈசாக்காவை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே அநேக நேரங்களில் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறியாமல் உணவையும் உணவு பண்டத்திற்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து அதிலே நம் கவனத்தை திருப்பி விடுகிறோம். ஆனால் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஈசாக்குடைய மனைவியாகிய ரெபெக்காள் இந்த விவரங்களை கேட்டு தன் இரண்டாம் மகன் மேல் சற்று பிரியமாக இருக்கிறார். அவனுக்கு ஒரு தனி பிரிஃபரன்ஸ் கொடுக்க இஷ்டப்படுகிறான். அவன் மேல் தன்னுடைய பிரியம் அதிகமாக இருக்கிறபடினாலே அவனுக்கு தன்னுடைய எல்லா திறமைகளையும் அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நல்லதுதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம், சரீர போராட்டம் அல்ல. ஏதோ கடையில போய் ஒரு பொருளை வாங்குறதோ இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதோ அல்ல. இது ஈசாக்கு ஒரு வயதான மனிதன், மூத்த மனிதன், ஆவிக்குரிய மனிதன், தேவ மனிதன், அபிஷேகம் பெற்றவர், அவர் தேவனுக்கு சரிசமமா இருக்கிறவர். அவர் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அது தேவனுக்கும் ஈசாக்குக்கும் இருக்கிற விஷயம். அந்த ஆசீர்வாதத்துக்கு ஆவிக்குரிய ஒரு கருத்து தான் உண்டு, அதுல சரீர கருத்து அவ்வளவு கிடையாது. ஆசீர்வாதம் எப்பொழுதுமே ஆவிக்குரிய காரியத்துக்கு கவனம் கொடுத்தால் சரீர பிரகாரமான காரியங்கள் தானாய் அமையும். அதற்காக நாம் போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ரெபெக்காள் அந்த அளவுக்கு புரிந்து கொள்ளவில்லை, அவசரப்படுகிறார். நம்முடைய குடும்பங்களிலே பல நேரத்திலே குடும்பங்களிலே ஏன் இக்கட்டு வருகிறது, ஏன் பிரச்சனை வருகிறது, ஏன் சண்டை வருகிறது, ஏன் போராட்டம் வருகிறது சொன்னால் we jump into the problem. யோசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை, பின்விளைவு என்ன என்று யோசிக்கிற திறமை கிடையாது. எடுத்த உடனே என்னுடைய ப்ரிஃபரன்ஸ், என்னுடைய முக்கியத்துவம் நடக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து அதற்கு கொண்டு வந்து கொடுக்கிறோம். சுவாசியே, மிக ஜாக்கிரதையாக நம் குடும்பத்தை நடத்த வேண்டும். இது நம்முடைய குடும்பம், நாம் யோசிக்க வேண்டும், வாழ்ந்து கழிக்க வேண்டிய ஒரு விஷயம். சில நேரத்திலே பிரச்சனைகளை தாமாக வரவைத்துக் கொள்கிறோம். இது ஆவிக்குரிய செயல், இது தெய்வீக காரியம். தேவன் இதில் ஈடுபடுகிறார். தேவனுடைய பிரிஃபரன்ஸ்ல நாம் தலையிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ குடும்பங்கள் மிக மிக கவனமாக நாம் இந்த விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்திரீ ஆனவள் ஓடி போய் சிறு மகனை கூப்பிட்டு, நீ பெரிய மகனாக ஆக்ட் பண்ண வேண்டும்,
நான் சமைத்து கொடுக்கிறேன், நீ அதையெல்லாம் கொண்டு போய் பெரிய மகனாக நீ சொல்லி பெரிய மகனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற நியமத்தை மகனுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது மகன் தெளிவாக சொல்லுகிறான், நான் எப்படி பொய் சொல்வது? அப்படி சொன்னால் நான் திருடனாக மாறிவிடுவேன், பொய்யனாக மாறிவிடுவேனே என்று சொல்லுகிறான். அப்படி இருந்தாலும் அந்த அம்மா சொல்லுகிறாள், அப்படிப்பட்ட பழி வருமானால் அது என் மேல் வரட்டும் என்று சொல்லுகிறார். சோ துணிகரம், தைரியம். தன் பிள்ளைகளோ அல்லது குடும்பத்திலோ பல பிரச்சனைகள் வருவதற்கு இது காரணமாக இருந்தாலும் அந்த சாபம் இடத்திலே வந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு துணிகரம் நமக்கு இருக்கக்கூடாது. காரணம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவனார், நம்முடைய மனைவி. சற்று யோசிக்க வேண்டும். இவள் இதயம் மீறி மகனை வசப்படுத்தி ஆட்டு மந்தையில போயிட்டு நல்ல அருமையான பதார்த்தங்களை கொண்டு வர செய்து அருமையான தகப்பனுக்கு இஷ்டமான ஒரு நல்ல ஒரு பண்டங்களை சமைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு விஷயம் ஒரு பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டால் பல பொய்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். It will be consecutive and also consistent. It will continue. ஒரு சிறிய தவறுக்கு ஒரு ஆதாரமாய் நாம் மாறிவிட்டோம் என்றால் அதை சீர்படுத்த அல்லது நாம் நம்மை தக்க வைத்துக் கொள்ள பல பொய்களையும் பல தவறுகளையும் செய்ய வேண்டிய சூழல். இதுதான் இந்த குடும்பங்களில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஸ்திரீ தன் சகோதரனுடைய துணியை இவனுக்கு போட்டு தன் சரீரம் முழுதும் ரோமம் அதிகமாக இருக்கிற தன் சகோதரனை போல வெளிப்படுத்தி எல்லா அருமையான சமையலும் செய்து நீ பெரியவனை போல ஆக்ட் பண்ணி அவனிடத்தில் சென்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்று சொல்லி எல்லா விதத்திலும் சிரமப்பட்டு எல்லா காரியத்திலும் முற்பட்டு அனுப்புகிறார். போய் அப்பாவிடம் தெளிவாக சொல்லுகிறார், அப்பா நான் வந்துட்டேன். அப்பா சொல்லுகிறார், இவ்வளவு சீக்கிரம் உனக்கு எப்படி கிடைச்சது? இவ்வளவு சீக்கிரம் உனக்கு எப்படி இவ்வளவு ஒரு நல்ல ஒரு உணவு நீ வேட்டையாடி கொண்டு வர முடியும்? அந்த இடத்துல இன்னொரு போய் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணார். அங்க ஒரு கர்த்தர்கிட்டையும் போய் கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருடைய பிளேஸ்ல இருந்து ஒரு பொய்யை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது யாக்கோபு சத்தமாச்சே, இது ஏசா சத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கேயும் ஒரு பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. கர்த்தருடைய பிள்ளையே, அதுக்கப்புறம் நீ என் குமாரனாக ஏசாதானா என்று கேட்கும் பொழுது மறுபடியும் ஒரு பொய், நான் தான் என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை. எத்தனை பொய்கள் பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிட்ட வா, உடனே நான் முகர்ந்து பார்க்கணும், முத்தம் செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ கூட கிட்ட வராரு, அங்கேயும் முத்தம் கொடுக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல ஞாபகப்படுத்திங்க. நியூ டெஸ்டமெண்ட்ல நடந்த ஒரு விபரீதமான ஒரு முத்தம் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போச்சு. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நிகராக இருக்கிறதுனா நிச்சயமாக நம்ம எல்லாரும் கொஞ்சம் கணக்கில் தான் வச்சுக்கணும். உடனே தகப்பன் வேற வழியில் இக்கட்டான சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவருக்கு அவர் முத்தம் செய்தார், இவரை முத்தம் பண்ணி ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கும்படி சரீர பிரகாரமான செயலை செய்தால் அதுல அர்த்தம் என்ன இருக்கிறது? விசுவாசியே, ஆவிக்குரிய தேவனிடத்திலே சரீர பிரகாரமான முயற்சி நிச்சயமாக உனக்கு பலனளிக்காதே. ஏன் நம்ம அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை? நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு சரீர பிரகாரமான தவறான கிமிக்ஸ் எல்லாம் பண்றோமே, எல்லாரும் திறமைகளெல்லாம் காட்டுறோமே. எதுக்கு? கர்த்தர் பார்க்கிறார் அல்லவா? அவராலே கூடாதது என்ன? மனுஷனால் கூடாதுதான், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று படிக்கிறோமே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் சரீர பிரகாரமான முயற்சி என்றைக்குமே உதவாது என்பதுதான் உண்மை. அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவன் உனக்கு வானத்தின் பனியை பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தின் திராட்சரசம் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு
எஜமானனாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்து போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்ம எவ்வளவுதான் முரட்டாட்டமான தவறுகளை செய்து கொண்டாலும் அது நல்லபடி முடிகிறது. விசுவாசியே, எல்லாம் முடிந்தது என்று யோசிக்க வேண்டாம். இனிதான் ஆரம்பம். போராட்டம் இதுக்கு மேலதான் ஆரம்பம். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவனை சார்ந்திருக்க வேண்டும், கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும், தேவனிலே நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். குடும்பங்கள் எப்பொழுதுமே கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள நபர்கள் எல்லாருமே தேவனிடத்திலே ஐக்கியமாய் ஒரே ஆவி உள்ளவர்களாய் இருப்பதுதான் உண்மை. உடனே ஏசா வேட்டையாடி வருகிறார், பதார்த்தங்களை சமைக்கிறார், தகப்பனாருக்கு கொடுக்கிறார். தகப்பனே எழுந்திரும், சாப்பிடும். அப்ப இப்போ வந்தது யார்? உன்னை போல வந்தாங்களே, பேசினாங்களே, உன்னை போல ரோகம் இருந்தது. ஓஹோ, இங்க கூட அவர் ஏமாத்திட்டாரா? என் தம்பி இங்க கூட வந்து ஏமாத்திட்டாரா? ஒரு துக்கமும், ஒரு பெரிய சங்கடமும், ஒரு இக்கட்டும், ஒரு இன்கன்வீனியன்ட் இந்த சேம் செல், ஒரே செல்லாகிய ஒரு குடும்பத்துக்குள் தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன்ஸ், தேவையில்லாத ஒரு பிரச்சனை, தேவையில்லாத ஒரு குழப்படி. ஆண்டவரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் தெளிவாக உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அதான் உண்மை. கர்த்தரிடத்தில் கேட்டு பாருங்கள். இன்னும் நீங்கள் கேட்கிறதமாய் கேளுங்கள். கேட்கவில்லை, கேளுங்கள், நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள் ஆண்டு சொல்லுகிறார். எல்லாம் சரியா வசனம் படிக்கிறது இல்லையோ என்னவோ, நம்மெல்லாம் இன்னும் கர்த்தருடைய வசனத்தில் இன்னும் தியானிக்கிறது இல்லையோ, அல்லது இன்னும் அதிகமா ஜெபிக்க வேண்டியது இருக்கிறதோ, நம்மெல்லாம் இன்னும் கொஞ்சம் உபவாசம் எடுக்க வேண்டியது அவசியமோ, இந்த கடைசி காலகட்டத்திலே நம்ம இன்னும் கூட கர்த்தர் சமூகத்திலே நெருங்கி போவது அவசியமோ, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய ரத்தங்களுக்குள்ளே, ஒருவருக்கொருவர் ஒரே சின்ன செல்லுக்குள்ளே, அந்த நியூக்ளியஸ்குள்ளவே இவ்வளவு ஒரு பெரிய போராட்டமானால் காலங்கள் எப்படி வாழ்க்கை நடத்தி கொள்ள முடியும்? கர்த்தருடைய பிள்ளையே, அலறலும் சத்தமும், கூக்குரல் சத்தமும், மனக்கசப்பும் குடும்பத்தில் ஏற்படுகிறது. கெஞ்சுகிறான், கேசா கெஞ்சுகிறான், என்னையும் ஆசீர்வதியும் என்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டார். இட்ஸ் ஆல் ரைட், அவரு பிள்ளை தானே, என்னையும் ஆசீர்வதியும் என்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அவரை சொல்றாரு, அவன் பேர் யாக்கோபு தானே, பேர் கரெக்டா தானே இருக்குது, இதோட 2 தரம் என்ன மோசம் போக்கிட்டாரு. சிரேஷ்ட புத்திர பாகத்தையும் எடுத்துட்டாரு, ஆசீர்வாதத்தையும் எனக்குள்ளதையும் வாங்கிட்டாரு. மனசுக்குள்ள கஷ்டம். சுவாசியே, குடும்பத்துக்குள்ள ஏன் மனஸ்தாபம், ஏன் வரணும்? ஒரே ரத்தம் இல்லையா? கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது இல்லையா? தேவனுடைய ரட்சிப்பு இருக்குது இல்லையா? கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் இருக்குது இல்லையா? நம்ம செய்யறத ஒவ்வொன்றையும் தேவன் பார்க்கிறார் இல்லையா? அப்படிங்கிறப்ப ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம் வர வேண்டும்? ஆனாலும் இவனை ஆறுதல் படுத்தி அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஈசாக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார் முதல் பிள்ளைக்கு. உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். பிள்ளை, வானத்தின் ஆசீர்வாதமாக சொல்லி பூமியின் ஆசீர்வாதத்தையும் கருத்து கொடுக்கிறார். உன் பட்டயத்தினாலே நீ பிழைப்பாய், உன் சகோதரனை சேவிப்பாய். சகோதரனை சேவித்த என்ன தப்பு? நீ மேற்கொள்ளும் காலம் வரும்பொழுதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவான். அவனுடைய நுகத்தடி எங்க இருக்குது? அவனுடைய பாரம் எங்க இருக்குது? உன்னுடைய கழுத்துல தான் இருக்குது. யாக்கோபனுடைய பாரம், அவனுடைய வேதனை, அவனுடைய பயம், அவனுடைய சங்கடம், அவனுடைய இக்கட்டு எங்க இருக்குதுன்னா உன்னுடைய கழுத்துல தான் இருக்குது, உன்னுடைய ஹேண்ட்ல தான் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆசீர்வாதம் எவ்வளவு ஒரு
இந்த காரியத்தை யோசிக்கணும்னா எவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளை சிந்திக்க வேண்டியதா இருக்குது பாருங்க. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும் அப்படின்னா, எங்க அப்பா எப்படி இருந்தாலும் வெகு சீக்கிரம் மரிக்க போகிறார், அவர் வயதானவர், அப்பொழுது என் சகோதரனை நான் கொன்று போடுவேன் என்று தன் இதயத்துல தான் சொல்லிக் கொண்டான். அவ்வளவு கோபம் இருந்தாலும் அதை வெளியே கூட சொல்லிக்கிறேன். யோசித்துங்க, எப்பொழுதுமே வசனங்களை ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே படிக்கணும். அவன் அப்ப கூட அது வெளியில சொல்லிக்கல, மனசுலதான் வச்சுக்கினான். ஆனால் அங்கு ஒரு இக்கட்டு ஏற்பட்டது என்பதை மட்டும் புரிந்து கொண்டார்கள். அந்த விஷயத்தை ரெபெக்காள் அறிந்து கொண்டார். உடனே இன்னொரு சூழ்ச்சி செய்கிறார். நீ இப்பொழுது ஏசா எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும், ஒருவேளை கொலை கூட நடக்கலாம், அதனால நீ உடனடியாக என்னுடைய சகோதரனாகிய லாபான் வீட்டுக்கு நீ ஓடி போய்விடு, ஓடி போய்விடு என்று சொல்லிக் கொடுக்கிற ஒரு சூழ்நிலை ஏன் இங்க வர வேண்டும்? சுவாசியே, உன்னுடைய குடும்பம், பிள்ளைகள் உரிமையாய் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை விட்டு நீ ஓடி போக வேண்டும் என்கிற சூழ்நிலைக்கு வர வேண்டுமானால் ஏன் இப்படிப்பட்ட இக்கட்டிலே நீங்கள் சிக்கிக் கொள்கிறீர்கள்? கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டாமா? கர்த்தர் கொடுத்த நன்மையை நாம் அனுபவிக்க கூடாதா? கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக வாசிக்கிறோம். ஈசாக்கு இந்த காரியத்தெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு, இது எல்லாவற்றையும் மனதில் வைத்துக் கொண்டு, ஒரு தெய்வீக மனுஷன் எவ்வளவு அழகாக இந்த காரியத்தை கண்ணு அவ்வளவு பார்வை இல்லாவிட்டாலும் எவ்வளவு அழகா சார்ட் அவுட் பண்றாருன்னு பாருங்க. ஏன் ஒரு குடும்பத்தின் தலைவன் என்று நம்ம சொல்லுகிறோம்? ஏன் குடும்பத்தினுடைய முதல் நபர் அப்படி என்று சொல்லுகிறோம்? ஏன் அவருடைய வார்த்தைக்கு இவ்வளவு ஒரு மரியாதை கொடுக்கிறோம்? ஏன் அவர் ஒரு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார் என்பதை நாம் மரியாதை கொடுக்கிறோம் என்று சொன்னால், அவர் எடுக்கிற டிசிஷன் தான் இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு சூழ்நிலையிலும் ஈசாக்கு யாக்கோபை அழைக்கிறார், அவரை ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் நீ இங்க இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி, நீ இப்பொழுதே புறப்பட்டு உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலின் வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானுடைய குமாரத்தில் ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால நீ ஒண்ணு பயப்படாத. மறுபடியும் அவனுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். எப்படி என்றால், சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சேர்ந்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின் ஆசீர்வாதத்தை உனக்கு உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். எவ்வளவு ஒரு அருமையான சென்ட் ஆஃப் பாத்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தகப்பன் என்று சொன்னால் அதுக்கு இவ்வளவு மரியாதை. தகப்பன் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கு. தகப்பன் என்று சொன்னால் குடும்பத்தில் எல்லாவற்றையும் அவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கறதுல யாரும் அநேக நேரத்தில் அவருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலனா கூட அவங்க எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய நிலைமையில செயல்படுறாங்க என்பதை நம்ம நல்லது. கர்த்தருடைய எவ்வளவு அழகாய் அனுப்பி கொடுக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும், கானானுடைய குமாரத்திகள் தங்கள் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலே, இன்னைக்கு பாருங்க இன்னொரு தப்பு அந்த குடும்பத்தில் நடக்குது. ஏசா என்ன பண்றான்? நம்ம குடும்பத்துல இவ்வளவு தூரத்துக்கு ஐக்கியமா இருந்து கூட இப்படியெல்லாம் நடந்து போச்சே, ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, நம்மள ஏன் இப்படி வெறுத்துட்டாங்க, நம்மள ஏன் அதை ஒதுக்கி விட்டாங்க, ஒருவேளை கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறது இவ்வளவு தூரம் தப்பான விபரீதமான காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஒரு குடும்பத்துல எவ்வளவு ஒரு வேதனை ஏற்படுது பாருங்க. இவன் பலவந்தமாக மிக வேதனையோடு தன் குடும்பத்திலே ஒரு பிரிவினையாக மாறுகிறான். ஒரு தூர கடந்து போகிற மனுஷனாக மாறிவிட்டு உடனடியாக இஸ்மவேல் இடத்திற்கு போறான். கர்த்தருடைய பிள்ளை,
ஒரு இஸ்மவேலருக்கு இடத்துல போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. குடும்பத்தில் நடக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இஸ்மவேலர் இடத்துல போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நேபாயோத்தின் சகோதரியுமாகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, டைரக்ஷனே சேஞ்ச் ஆயிடுச்சு. Even though he is a spiritual man, he is a gifted man. கர்த்தரால் தெரிந்து கொள்ள கிறிஸ்தவ குடும்பத்தின் ஆதாரமான ஒரு மனுஷனா இருந்தால் அவன் திருப்பப்படுகிறான். கர்த்தருடைய பிள்ளை, அவன் திசை திருப்பப்பட்டவனாய் மாறிவிட்டான். Now all the way totally the family is purely divine. விசுவாசியே, நீ உன் தகப்பனிடத்தில் எவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வாதத்தை கற்றுக்கொண்டாய், அது நியாயமாக இருந்தால் அது கடைசி வரைக்கும் உன்னிடத்தில் வரும். அல்லது நீ தேவனோடு நிலைத்திருக்கிறது நிஜமானால் அது கடைசி வரைக்கும் கர்த்தர் உன்னை காப்பாற்ற முடியும். இப்பொழுது ஒரு பக்கத்தின் பகுதியாக யாக்கோபுடைய சமாச்சாரத்துக்கு வருவோம். யாக்கோபு புறப்படுகிறார். புறப்பட்டு போன உடனே கண்டிப்பாக ஒரு இருட்டு வரும். ஒரு நாளினுடைய முடிவு ஒன்று வரும். அந்த இருள் என்ற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக வந்தே வரும். தன்னுடைய செயல், we cannot blame all the time Jacob. வெறும் ஜேக்கபுக்கு மட்டும் ஒரு பெரிய தவறு செய்தது போல நாம் காட்டிவிட முடியாது. The family destruction. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில தனித்து விடப்படுகிற ஒரு சூழ்நிலை. எப்படியானால் விசுவாசியே, நீ பேசுகிறதும் போராடுகிறதும் முயற்சி செய்கிறதும் எல்லாவற்றிலும் நீ தனித்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று வரும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் உன் குடும்பமோ யாரோ உனக்கு உதவியா இருப்பார்கள் என்று நம்பவே கூடாது. நீ தனித்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். Then you need to challenge your life. உன்னுடைய வாழ்க்கை நீ சிந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திற்கு வருகிறாய். இந்த நேரத்திலே யாக்கோபு தனிப்பட்ட மனுஷனாய் தனியாகவே எல்லாவற்றையும் சால்வ் பண்ணுகிற ஒரு மனுஷனாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, அவன் வந்தான். ராத்திரி வந்தது. இவனாலே ஒரு வேலையை செய்ய முடியல, அவ்வளவு டயர்ட் ஆயிட்டாரு. உடனே ஒரு கல்லை எடுத்தார், தலையை நிமாரி வச்சார், படுக்க ஆரம்பிச்சிட்டார். அவனுக்கு முடியல, தூங்கிட்டான். அந்த தூக்கம் எவ்வளவு தூரத்துக்கு இருந்துச்சுன்னா சொப்பனம் காண வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த சொப்பனம் என்னவென்றால், ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதுல தேவதூதர் ஏறுகிறவர்கள் இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். மேற்குக்கும் கிழக்குக்கும் வடக்கும் தெற்கும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். விசுவாசியே, ஒரு தகப்பன் சொல்ற ஆசீர்வாதத்துக்கும் தேவன் சொல்ற ஆசீர்வாதத்துக்கும் ஆறுதலுக்கும் ரொம்ப 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 வித்தியாசம். தேவன் சொல்லுகிற ஆசீர்வாதத்துல கவனிச்சு பாருங்க, கம்ப்ளீட்னஸ் இருக்கும். blessings completeness இருக்கும். Number 2, it will have the continuity till the life and beyond the life. இதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் உலக அளவில் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதமோ நித்திய ஜீவன் வரைக்கும் சேரும். சுவாசிகளே, தேவன் பேசுகிறார். யார் மறந்தாலும் யார் கைவிட்டாலும் இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் வாலண்டியராக வந்து பேச ஆரம்பிக்கிறார். யாக்கோபு, ஆண்டவர் என்னோட பேசும் சொல்லவில்லை, தெளிவாக பேசுகிறார். யாக்கோபு நித்திரை தெளிந்து, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். நாம் வனாந்தரத்தில் இருந்தாலும், தனிமையிலே இருந்தாலும், உதவி அற்ற இருந்தாலும்,
தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்பது உண்மை. நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனபடினால் இவர் என்ன சொல்றாரு? இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல. மோரோவர் இன்னொன்னு சொல்றாரு, இது வானத்துக்கு போகிற ஒரு வாசல். இஸ் த ரோட் டு ஹெவன் என்று சொல்லுகிறார். சுவாசியே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாக தேவனுடைய ஆசீர்வாதம் கூடவே நம்மை பின்பற்று. தேவனுடைய ஆறுதல் நம்மை பின்பற்று. எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்பதுதான் உண்மை. அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலைக்கு அடியின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு என்ன மனசுல தோணுச்சு? தலையில வச்ச கல்லு பிரமாதம் அடிச்சுக்கினார். அது ஒரு அடையாளமாக வச்சார். ஆனால் எப்பொழுதுமே அது அடையாளமாக மாற்றக்கூடாது. ஏதாவது நடந்துச்சு தப்பு. இன்றைக்கு உலகத்தில் அப்படிதான் நடக்குது. தலையில் வச்சு படுத்ததாக ஒரு தரிசனத்தை தேவன் கொடுக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களிலே we have too many bifurcations. அவர் தரிசனத்தை கொடுப்பார். நீ எங்க படுத்திருந்தாலும், தலையில வைக்காத படுத்திருந்தாலும் அவர் கண்டிப்பாக தரிசனத்தை கொடுப்பார். உனக்கு ஒரு அடையாளம் வேணும்னாக்கா நீ கல்லை எடுத்து வச்சுட்ட, ரைட்? அதை பார்க்கறவங்க எல்லாருமே கல்லை விற்க ஆரம்பிக்கிறாங்களே. சோ உனக்கு பொருள் தான் உனக்கு விசுவாசத்துக்கு ஆதாரமாக இருக்கும் என்று நம்புகிறாயா? தேவனே உனக்கு ஆதாரமாக நீ வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் உண்மை. தேவன் மட்டுமே உனக்கு ஆதாரமாக இருக்க முடியும். ஒரு பொருள் உனக்கு ஆதாரமாக இருக்க முடியாது எப்பொழுதுமே. காரணம், மறைந்து போ, உலகம் மறைந்து போ, மாறி போகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தெளிவாக நான் சொல்லுகிறேன். யாக்கோபு சொல்லுகிறான், தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே எனக்கு காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் பொருத்தனை பண்றார். சுவாசியே, கமிட்மெண்ட் வேணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு கமிட்மெண்ட் இருந்தால்தான், ஒரு உபவாசத்துக்கு கமிட்மெண்ட் இருந்தால்தான், ஒரு ஜெபத்துக்கு கமிட்மெண்ட் இருக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய நல்ல தரத்துக்கு ஒரு கமிட்மெண்ட் வேண்டும். பொருத்தனை தேவை. பொருத்தனை இல்லாவிட்டால் வேக வாழ்க்கை நடத்துறது அது சரியான முறை அல்ல. நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் இல்லைங்களா? அதுதான் முக்கியம். இவர் என்ன சொல்றாரு? கர்த்தரின் தேவனா இருக்கிறார், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். சாரை தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நீ எதை கொடுத்தாலும் அதிலே உமக்கு தசபாகம் செலுத்துவேன். சுவாசியே, எவ்வளவு பேர் நம்ம உண்மையா இருக்கிறோம்? எவ்வளவு பேர் நியாயமா இருக்கிறோம்? நம்முடைய மனசாட்சியில் நம்ம எவ்வளவு பேருக்கு உத்தமமா இருக்கிறோம்? பொருத்தனை செய்வது நல்லது. நம்மிலிருந்து நாம் தேவனுக்காக செய்வது நல்லது. தேவனுக்கென்று செயலை செய்வது நல்லது. பொருத்தனை பண்ண நீ தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக் கொண்டான். விசுவாசியே, now the family starts. His own personal family starts. You need to understand this particular concept. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்திலே இதனுடைய முக்கிய சாராம்சத்தை நான் சொல்லுகிறேன், சற்று கேட்டுக்கொள்ளுங்கள். இவன் போறார், லாபானுடைய ஊருக்கு போறார். எப்படியாக அந்த இடத்துல ஆட்களோடு பேசி கண்டுபிடிக்கிறார். எடுத்தவனே பார்க்கிறது, ராகேல் என்ற பெண் மந்தை ஓட்டி கொண்டு வருகிறதுனால பார்க்கிறார். அதன் மூலமாய் வீட்டை கண்டுபிடிக்கிறார். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல போய் பேசுறார். லாபானாகிட்டும் பெத்துவேலாகிட்ட எல்லார்கிட்டையும் பேசுறார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா சந்திக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல அவர் சொல்றார், இது நம்ம வீட்டுல இருந்துக்கோ இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம பார்க்கிறோம். லாபான் ஒருபோதும் இவ்வளவுதான் சம்பளம்னு அவருக்கு சொன்னது. தப்புமே கேட்பார். யாக்கோபே, எவ்வளவு சம்பளம் வேணும்? என்ன செய்யட்டும்? உனக்கு என்ன செய்ய? எல்லாமே ஆஃபர் தான்.
எதுவுமே டைரக்ஷன் கிடையாது. கடைசி வரைக்கும் நீங்க கவனிச்சு பாருங்க. லாபான் இஸ் a very good man. He gives always the, அதாவது டைரக்ஷன் கொடுக்கவே மாட்டான். He gives always the offer. என்ன பண்ணணும் சொல்லு, என்ன பண்ண சொல்லு. ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ராகேல பார்த்ததுனால, விருப்பப்பட்டதுனால இவரே பேசிக்கிறார். நான் உடைய இளைய குமாரத்துக்காக 7 வருஷம் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு இவரே சொல்றார். வேலை செய்யறேன்னு இவர் தான் சொல்றார், அவர் கேட்கல. சோ ஓகே, உனக்கு அப்படிப்பட்ட விருப்பம் இருந்தால் நீ அப்படித்தான் செய். சோ நவ் யூ ஹேவ் டு ஸ்டார்ட், வொர்க் ஸ்டார்டட் நவ. வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. எல்லா காரியம் முடிஞ்சு போச்சு. பர்சனலா he need to work. வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். 7 years over and they say, கல்யாணம் பண்ணா பெரிய மகளை தான் கொடுக்க முடியும், சிறிய மகளை கொடுக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது லேயாளோடு திருமணம் பண்ணின அவர், now he has to wait for again 7 years. நான் வெயிட் பண்ணி வேலை செய்றேன், எனக்கு நீங்க உங்களுடைய 2வது மகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே கமிட் பண்றார். he commits himself. அவர் கேட்கல, இவரே கமிட் பண்றார். நோ நோ ஐ வாண்ட், உங்களுடைய 2வது மகள் தான் வேண்டும் என்று சொல்லி நான் இன்னொரு 7 வருஷம் நான் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவருடைய 7 நாளை நிறைவேற்றும் அவளை உனக்கு தருவேன், அவளுக்காக நீ இன்னும் 7 நாள் எடுத்து வேலை செய் என்றான். because he has given the root. யாக்கோபு அவனுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ரூட் பிரகாரம் அவர் நான்றாரு, உன்னுடைய வார்த்தை பிரகாரம் செஞ்ச பெரிய மகள் தான் கொடுக்கிறது வாஸ்தவம். ஆனால் நிச்சயமாக உனக்கு 2வது மகள் வேணும்னா you need to work for according to your word 7 years for this that girl. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹalleluya. இந்த காரியம் 7 வருஷம், again 14 years he jumps into it. ஏன்னா அவங்க மேல ஆசை இருந்ததுனால அவனுக்கு அவ்வளவு பெரிய சிரமமா தெரியல. இருந்தாலும் very long years, 14 years is very very long. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. we need to note the point. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. hallelujah, hallelujah. You need to be very very careful in every sense, every aspects of your life. நம்ம நினைக்கிற யாரும் நம்ம பார்க்கறதுல கர்த்தர் உருவமா இல்லாதபடினாலே அவர் நம்ம பார்க்கறதுல நம்ம நினைக்கிறோம். லேயாள் எப்போ ராகேலினால அற்பமாய், மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்படுகிறாளோ, இப்பொழுது ராகேல் மலடியானார். கர்த்தர் காண்கிறார், நடக்கிற சூழ்நிலைகளை தேவன் காண்கிறார். அதான் உண்மை. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார் என்று சொல்லி ராகேல் இப்பொழுது அவனுக்கு ரூபன் என்கிற குழந்தை பிறக்கிறார், சிமியோன் என்று பிறக்கிறார், லேவி என்று பிறக்கிறார், யூதா என்று பிறக்கிறார். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். now தேவன் அல்லவோ என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லி ராகேல் ஃபீல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. ஹalleluya. தென் அவருடைய வேலைக்காரி, அவருடைய உதவியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷி மூலமாக பில்கால் என்று சொல்லி, பில்கால் மூலமாக தான் என்றும் நப்தலி என்றும், கர்த்தருடைய பிள்ளைகளே மறுபடியும் சில்பால் மூலமாக காத் என்றும் கர்த்தர் அவருடைய குழந்தை பிறக்கிறார். ஆசேர் என்பவர்கள் பிறக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாவற்றிலேயும் இந்த குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளை யோசித்து பார்த்தால், ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஸ்தோத்திரம், ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்துக்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். இவங்க ஒவ்வொருத்தரா பிறக்க குடும்ப வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளும், பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் பெரியவங்க ஆக ஆக வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளும் வருகிறது. Now you need to understand, சம்பளத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை, because they want money. அவங்களுக்கு பிறகுது. நம்ம லாபானுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களும் இருக்கிறாங்க.
இவங்களும் இருக்கிறாங்க. 2 பேர் மத்தியத்திலேயே அவங்களுக்கு பிரச்சனை வராதே போயிடும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு வந்தே வரும். சோ இந்த சூழ்நிலையில ஒவ்வொருத்தர பிறக்க அவர்களும் ஒவ்வொருவரும் பெரியவர்கள் ஆக ஆக தன்னுடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை யாக்கோபு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சம்பளத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை, கேட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை, இவர்களெல்லாம் ஒரு குடும்பமாக தனியாய் மாறுகிற சூழ்நிலைக்கு வருகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் குடும்பம் தானே இருந்தாலும் நம் குடும்பங்களில் அருமையான ஒரு சூழ்நிலை என்பதை பாருங்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், யாக்கோபனுடைய ஃபேமிலி, அதாவது தனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி 2 பேர், அவர்களுடைய வேலைக்காரர் 2 பேர், டோட்டலாக 4 மனைவிகளாக இவருக்கு இருந்தாலும் 11 பிள்ளைகள் இந்த இடத்துல பிறந்து, கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதமும், அதாவது இப்படிப்பட்ட ஒரு ஆடுகள் என்னுடையது, இப்படிப்பட்ட ஆடுகள் உன்னுடையது என்று எப்படிதான் வித்தியாசப்படுத்தினாலும் யாக்கோபு திறமையான ஒரு காரியங்களை செய்து அது எப்படி அவைகளுக்கு தண்ணீர் காட்ட வேண்டும், எப்படிப்பட்ட வருணங்களை வர வேண்டும் என்று டாக்டிக்ஸ் எல்லாத்தையும் செய்து தனக்கு எவ்வளவு தூரம் அதிகமாக சொத்து சேர்க்க வேண்டுமோ அது எல்லாவற்றுக்கும் டோட்டல் முயற்சிகளை இவர்கள் செய்கிறார்கள். குடும்பம் எல்லாருமே சேர்ந்து இவ்வளவு தூரத்துக்கு உழைக்கிறார்கள். யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து குழுவாக வேலை செய்து ஆடு மாடுகளை மேய்க்க ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காலகட்டம் வருகிறது, இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்னுடைய நிலைமை என்ன, என்னுடைய குடும்பத்தின் நிலைமை என்ன, என்னுடைய வாழ்க்கையின் நிலைமை என்ன, என்னுடைய மனைவிகளுடைய நிலைமை என்ன, என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன. நாம் ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வருகிறோம். இது சிந்திக்கிறான். இந்த இடத்துல யாக்கோபு சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்துக்கும் என் தேசத்துக்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உனக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளை என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை அறிந்திருக்கிறீர் என்றான். பட் ஸ்பெஷலி லாபான் ஒரு மனுஷன், அவன் பேசுற பேச்சு ரொம்ப ரொம்ப எனக்கு இஷ்டம். லாபான் என்ன சொல்றான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததா. யார் கண்ணில்? இன்றைக்கு யாக்கோபு கண்ணில் லாபானுக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று கேட்கிற ஒரு சூழ்நிலை. என்னன்னு சொன்னா, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிவேன். See, we need to recognize who is the person who is filled with the Spirit of God. தேவ ஆவியை பெற்ற மனுஷர்களை நாம் குறிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். சில நேரத்தில் நம்ம யோசிக்கவே மாட்டோம். எதவன யாருக்குன்னா சொல்லிடுறது, எதவன யாருக்குன்னா பேசுறது, எங்க பார்த்தாலும் ஏதாவது விஷயத்தை பேசிக்கிறது முறை. லாபான் நான் வீட்டுக்கு வந்த பிள்ளை எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு சந்தர்ப்பம், வாயால் அறிக்கை எடுக்கிற ஒரு சூழ்நிலை என்னவென்றால், உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவர்கள் என்பதை நாம் மறுபடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை கொண்டு தேவன் பலரை ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வாதமாக இருப்போம். பல இடத்தில் நாம் நிந்திக்கிறோம், நாம் துக்கிக்கிறோம், விரோதிக்கிறோம். அப்படி அல்ல. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ எங்கே வாழ்ந்தாலும் சரி, உன்னை கொண்டு மற்றவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ ஆசீர்வாதமா இருப்பா என்பதுதான் நியாயம். உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்று சொல்கிறான். வாட் இஸ் யுவர் ஆஃபர்? உனக்கு என்ன வேணும்? வாட் யூ நீட்? எப்படிப்பட்ட சம்பளம் உனக்கு வேண்டும்? ஆனா உன் நிமித்தம் தேவனை ஆசீர்வதித்திருக்கிறான் மட்டும் தெரியும் நல்லா. ஆனப்படிதான் உன்னை நான் உன்னை கேட்டுக்கிறேன், உன் கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கணும்ன்றார். மாமனார் சொல்றார், உன்னுடைய கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கணும். ஏன்னா நீ ஒரு தேவன மனுஷன், நீ ஒரு தேவ மனுஷன், என்னை விட டெடிகேட்டட் ஆள் நீ. அதனால உனக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பது எவ்வளவு ஒரு சிரேஷ்டமான ஒரு காரியம் பாருங்க, எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் என்பதை பாருங்க. யாக்கோபு சொல்றான், இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்கிறான். என் குடும்பத்துக்காக
சம்பாதிக்கிறது எது, எப்பொழுது அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சு. பலவிதமான செயல்பாட்டெல்லாம் செய்து ஆடுகளின் பெருக்கத்துக்கு எல்லா விதமான நுணுக்கங்களையும் இவர் செய்து இவர் பெரிய ஆளாக மாறிவிடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவர்கள் யாவும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை வந்துச்சுங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. டெஃபினெட்லி ஒரு நாள் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். எங்கள் தகப்பனுடைய பொருள்களாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்று சொன்ன வார்த்தை யாக்கோபை கேட்டான். யாக்கோபு இவங்களெல்லாம் கேட்கிறான். அவங்க பிள்ளைங்களா பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாத்தையும் காதுல கேட்கிறான். மனசு கஷ்டம் வந்துச்சு. விரோதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுவாசிலே ஹல்லேலூயா. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்த போது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்கிறதை கண்டான். மனஸ்தாபம் வந்துச்சு, மன கஷ்டம் வந்துச்சு. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, see, now God interferes. You need to understand, whatever the problem comes, whatever the things happen, God always intervene. கர்த்தர் எப்பொழுதுமே முன்பாக வந்து நமக்கு தகுதியான நேரத்தில் ஆலோசனை கொடுப்பார். விசுவாசியே, சோர்ந்து போகாதே. When the problems occur, definitely you need to understand God's presence starts to appear. உன்னுடைய பிரச்சனை ஆரம்பித்தது என்று சொன்னால், உன் போராட்டத்தில் இருக்கிறாய் என்று சொன்னால், தேவ மகிமையும் நீ பார்ப்பார். கர்த்தர் மகிமை பின்னாலே தொடர்ச்சியாக வரும் என்பதை நீ மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, see, so easily God speaks to him. நீ கர்த்தருக்குள் ஸ்திரப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னுடைய சின்சியாரிட்டியோட நீ காத்துக்கொள்ளு, சாட்சி காத்துக்கொள்வது நிஜமானால், God always will give a proper suggestion to you. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்துக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்னார். God also give the direction saying, you need to go back to your place, go back to your fathers, go back to your own city. இவ்வளவு ஒரு அருமையான காரியம். இவளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது நிச்சயமாகவே தீர்மானமாகிவிட்டது. யாக்கோபு தன் குடும்பங்கள் எல்லாத்தையும் திரட்டிக் கொண்டு, ஆஸ்திகளை திரட்டிக் கொண்டு இப்படி போக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு வந்தான். எப்படி இருந்தாலும் தன் மாமனிடத்தில் சொன்னார். அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார்னு தெரியும். இவர் பரபர ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. மனைவியை பார்த்து 2 பேர்கிட்ட கூப்பிட்டு பேசுறாரு. இந்த பாருமா, இது கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் எப்படி சொல்றார், உங்க அப்பாவும் ஒத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். நீங்க கோஆபரேஷன் கொடுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துக்கு போகலாம். நம்ம பிள்ளைங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நம்ம உழைக்கணுமே. இதெல்லாம் நல்லா இல்லைன்னு ஆலோசிச்சோம்னா அவங்களும் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஏற்பட்டு புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க, எல்லாவற்றையும் திறந்து இப்போ போறாங்க. இந்த இடத்துல வாசிக்கிறோம், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணி பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. மறுபடியும் God appears on the way. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாளத்துக்கு தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்று சொன்னான். அப்படியே சொல்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, there is a word. 14ஆம் வசனத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக் கொண்டார். யார் பேசுற பேச்சு? சொந்த மகள் இப்படி தகப்பனாரை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விரோதிகளாக மாறிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க எவ்வளவு தூரத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறபடினாலே தேவன் நமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்று சொல்லி மனைவிமார்களை இப்பொழுது யாக்கோபுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 16ஆம் வசனத்தில். அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டர்கள் மேல் ஏற்றி தான் பதான் ஆறாமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்குக்கு போக புறப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, he starts the journey. புறப்பட்டான். போறான் 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 போறான். போய் கொஞ்சம் தூரத்துல போய் அவன் தங்கி இருக்கிறான். விஷயம் தெரியுது. மாமனார்
இவர் எங்க இருக்கிறான்னு தேடி வரா. நான் முழு கதை சொல்ல எனக்கு டைம் இல்லை, ஆனாலும் தெளிவாக சொல்றேன். அவர் தேடி வர்றார். யாக்கோபு இருக்கிற இடத்துல வந்துட்டு மனம் கசந்துக்கிறார். அப்பா, எதுக்கு நீ இப்படி திருட்டளவா வந்துட்டியே, சொல்லாம வந்துட்டியே, எதுக்கு நானா தான் ஒண்ணு அதாவது சென்ட் ஆஃப் மாதிரி அனுப்பிச்சு கொடுத்துருப்பேனே, எதுக்கு இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிறாரு. அப்பா, நீங்க எப்படி இருந்தாலும் அனுப்ப மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் இந்த தீர்மானத்துக்கு வந்தேன். கர்த்தர் என்னோட பேசினா, அதனால தான் நான் வந்தேன். கர்த்தருடைய பிள்ளை, இந்த லாபான் வர்றதுக்கு முந்தின நாளே ஆண்டவர் யாக்கோபோடு பேசின கர்த்தர் லாபானோடு பேசினார். He too must be a spiritual man. He too must be a spiritual man. Yes, certainly. ஆண்டவர் தெளிவாக லாபானோடு பேசியிருக்கிறாரே, லாபான் பேச்சை கேட்கிறாரே. அந்த ராத்திரியில் தேவன் சீரிய தேசத்தான லாபான் சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதே, எச்சரிக்கையாயிரு என்றார். So what a direction. கர்த்தர் ஒரு வாட்டி பேசினார், ஒரு வாட்டி தரிசனம் கொடுத்தார், ஒரு வாட்டி தீர்க்கதரிசனம் பேசினார், யாருக்கும் கன்ஃபியூஷன் கொடுக்க மாட்டார். அவர் தெளிவாக பேசுவார். அவர் உன்னோடு பேசுகிறவர் தீர்க்கதரிசனமாக பேசினார் சொன்னார், அவர் உன்னோடு கூட வெளிப்படுத்துவார். There cannot be any confusion when God wants to speak to you. கர்த்தர் உன்னோடு பேசுகிற ஒரு வார்த்தையில் தப்பு வராதபடி, ஒரு கன்ஃபியூஷன் வராதபடி கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு அருமையான ஒரு காரியம். அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமார்த்திகள் யுத்தத்தில் பிடித்து சரிப்பட்டு போல கொண்டு வந்தது என்ன செய்கை? நீ திருட்டளவாய் நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறியாமல் திருட்டளவாய் இடத்தில் வந்து விட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேளதாளம் கிண்ணற முழக்கத்துடன் அனுப்பிவிடுவேனே, என் பிள்ளைகளின் குமார்த்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனதென்ன? இந்த செய்கை நீ மதி இல்லாமல் செய்தாய், கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் இதை செஞ்சிட்டப்பா அப்படின்னு சொல்றார். கர்த்தருடைய பிள்ளை, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் தேவனாகிய கர்த்தர் தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபுடைய நன்மை என்று தீமை ஒன்று பேசாதது எச்சரிக்கையாய் இரு என்று சொல்லி நேற்று ராத்திரி என்னோட பேசினார். See the clear words he speaks. ரொம்ப தெளிவா பேசுறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தெளிவாக பேசு. இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சியினால் நீ புறப்பட்டு போகிறனால் போகலாம். லாபான் எவ்வளவு அருமையான ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறார் என்று பாருங்க. He gives an open preference. I let you go. கர்த்தருடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் அவர்களை அப்படியே ஆசீர்வதித்து அனுப்பிவிடுகிறார். புறப்பட்டு சென்றார்கள். Now பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கிறது. The biggest problem in his family occurs. It's a personal problem. வாழ்க்கையிலே குடும்பத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பல நேரத்தில் நாம் தீர்த்து கொள்ளலாம். ஆனால் சில நேரத்தில் நம்முடைய மனதிலே வருகிற சில பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியாது unless நாம் கர்த்தர் சமூகத்தில் இருந்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுகிற வரைக்கும் அவைகள் நம்மை மன வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கும். நாம் கர்த்தரோடு நல் மனசாட்சி பொருந்துகிற வரைக்கும் நாம் நிச்சயமாகவே எந்த இடத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் எந்த மனுஷரோடும் எந்த பொருளாலும் எந்த உணவாலும் ஒரு மனுஷன் சமாதானப்பட முடியாது என்பது தான் உண்மை. வரான், இவனுக்கு ஒரு பெரிய வேதனை. எனக்கு அருமையான மனைவிகள் உண்டு, மறுமையாட்சிகள் உண்டு, இவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னால் முடியாத காண முடியாத அவ்வளவு சொத்துக்களும் தேவன் கொடுத்தார். சுகத்தோடு இப்பொழுது ஃப்ரீ மேன், ஒரு விடுதலை மனுஷனாக மாறக்கூடிய அளவுக்கு கர்த்தரனை மாற்றிவிட்டார். என்றாலும் என் உள்ளத்திலே ஒரு பெரிய வேதனை ஆட்கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு அசமாதானம் பிடித்திருக்கிறது. அதிலிருந்து விடுபடுகிறவர் யார், எனக்கு விடுதலை கொடுக்கிறவர் யார் என்று சொல்லி மிக வேதனையோடு தனக்குள்ளே குமரி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை தான் இன்றைய பார்க்க முடியும். மனைவிமார்களோ பிள்ளைகளோ இவனுக்குள் இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு பெரிய வேதனை ஒருவேளை காண முடியாமல் இருக்கலாம். பட் இவனுடைய வாழ்க்கையில இது ஒரு அதாவது அன்சார்ட்டட் அவுட், அதாவது பெண்டிங்ல இருக்கிறதான ஒரு பிரச்சனையாகவே இவனுடைய காலாகாலத்துக்கு மனசுல இருந்து கொண்டிருக்கிறது.
பல காரியங்களை சாதிக்கிறான், பல காரியங்களை சீர்படுத்துகிறான். என்றாலும் தன் மனதுக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம் யாரால் சாதிக்க முடியும்? மனைவிகளாலா, அல்லது என்னுடைய நண்பர்களாலா, அல்லது என் மாமனாராலா, இல்லை என் தகப்பனாராலா? என் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே இதை சீர்படுத்த முடியும் என்று நம்பின இவன் உடனே என்ன செய்கிறான்? இடத்துல வர்றான். மனைமார்களையும் பிள்ளைகளையும் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி அவன் ஆற்றை கடந்துக்கிறான். You need to go pass by the spirit of the Lord. ஆவியின் அபிஷேகத்தை கடந்து செல்ல வேண்டும். ஆவியின் அபிஷேகத்தில் கடந்து செல்ல வேண்டும். உன்னுடைய பர்சனலா இருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலை நீ சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆற்றை கடக்க வேண்டும். பரிசுத்த ஆவியிலே நாம் நிறைய வேண்டும். பின்பு கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஜபமானாலும் உபவாசமானாலும் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தால் நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். நம்மோடு தேவைப்படும் பொழுது இக்கட்டான நேரத்திலும் தேவனாகிய கர்த்தர் அவ்வப்போது வந்து யாக்கோபுரத்தில் பேசினது போல இப்பொழுது நாம் அவர் சமூகத்தில் காத்திருப்போமானால் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். ஜெபிக்கிறான், 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 உபவாசிக்கிறான். கர்த்தர் சமூகத்தில் நெருங்கி பழகுகிறான். And the maximum time காலை நடக்குது. அதாவது நீண்ட நேரத்துக்கு பிற்பாடும் இவன் ஜபத்தை விட்டு எழ இவனுக்கு நேரம் இல்லை, இஷ்டம் இல்லை. காரணம் தன் மனதில் இருக்கிற வேதனை. யாராலும் எடுக்கப்பட முடியாத ஒரு துக்கம் இவனை ஆட்கொண்டிருக்கிறது. அது ஏசாவுக்கும் இவனுக்கும் இருக்கிற மனஸ்தாபம். நல் மனசாட்சி பொருந்துகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியை நீ அடைய முடியாது என்பதுதான் உண்மை. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நல் மனசாட்சி பொருந்துகிற வரைக்கும் உன் வாழ்க்கையில ஒரு விடுதலையான மனுஷனை போல ஆக்ட் பண்ண வேண்டாம். இட்ஸ் வெரி டேஞ்சர். அது உள்ளுக்குள்ளவே உன்னை கொல்லும், உன்னை வேதனைக்குள்ளாக்கும், மனஸ்தாபப்படுத்தும், தவறான காரியத்துக்கு உன்னை ஈடுபடுத்தும். It's better you need to pray and start with the prayer and fasting and be in the Lord. கர்த்தர் சமூகத்தில் இருந்து சாதனை படுத்திக்கொள். நல் மனசாட்சியோட வாழ நீ முற்படு. அந்த நேரத்திலே கர்த்தரை பார்த்து கேட்டார், போதும் போதும் என்ன நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடேன் என்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் ஆண்டு சமூகத்திலே கேட்க கேட்க கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இட்ஸ் a simple word. இந்த இடத்துல ஆண்டவர் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பேசுறார். இதுக்கு முன்பாக கர்த்தர் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆறுதலாக சொன்னார். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறது சிம்பிள் வேர்ட் தான். நான் உன்னை ஆசீர்வதித்தேன், கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவ்வளவுதான் சொல்லப்படுகிறது. அந்த ஒரு மெய் சமாதானத்தோட என் தேவனாகிய கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வான் சமாதானத்தோட வந்தா எல்லாரும் இட்டுக்கினான், பொறுப்பிட்டான். கொஞ்ச நேரத்துக்குள்ள பூகம்பம் ஸ்டார்ட் ஆகும். பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது. வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்தான். ஆனா இப்பொழுது வருதுதான் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. மனுஷர் சொல்றாங்க, வந்து ஐயா சகோதரனாகிய ஏசாவை பார்த்தேன், 400 போர் சேவர்களோடு கூட உம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறான். நீ இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கின்னு உம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறான்னு சொன்ன உடனே வாழ்க்கையில இதுவரை காணாத ஒரு வேதனை, ஒரு பயம், ஒரு திக்கு, அதாவது ஒரு நம்பிக்கை. எப்படிதான் கர்த்தர் சமூகத்தில் ஒரு தூரம் ஜெபிச்சேன்னு சொன்னா கூட நம்முடைய வாழ்க்கையில அந்த வேதனை, துக்கம், பயம், திகிலம் உள்ளத்தை பிடித்தது. என்ன பண்றது புரியல. ஆனால் ஜேக்கப் இஸ் a strategic person. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் we need to have the strategy. We need to understand the strategy, and you need to work on the strategy, and you need to go along with the strategy only. எவ்வளவு ஞானமாய் கிரியை செய்ய வேண்டுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஞானமாய் கிரியை செய்ய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலமுறை சொல்லியிருக்கிறார். நியூ டெஸ்டமெண்ட்ல அதே தான் சொல்லியிருக்கிறார். உன்னுடைய எதிராளியோடு கூட பிடிபட்டு உன்னை பிடிக்கிட்டு கொண்டு போய் ஜெயிலில் போடும்படியாக போனால் வழியில தான் நீ சீக்கிரமாக நல் மனசாட்சி பொருந்துறதுக்கு வழி பண்ணும். இல்லாவிட்டால் ஒரு காசும் தீர்வதை கொண்டு விட மாட்டான்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் பல சில வருஷத்தை கேட்டாலும் சரி செயல்படுத்துறது இல்லை. இதான் நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸ். व्यसनப்படுவோம், துக்கப்படுவோம், அழுவோம், புலம்புவோம், இன்னொருத்தர் எல்லாம் துக்கப்படுத்துவோம், இருக்கிறவங்க எல்லாரையும் அமளி பண்ணி விட்டுடுவோம்.
ஆனால் we will not have the strategy. The greatest problem in Christian field and the family. கர்த்தருடைய பிள்ளை உடனே யாக்கோபு என்ன செஞ்சான்? தன் மந்தையில் இருக்கிற என்ன உச்சிதமான இருக்குதோ, என்ன அருமையான பொருள் இருக்குதோ, தன்னுடைய லைஃப்ல என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாவற்றிலும் இவன் ரொம்ப அருமையான பொருள்களை எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்யறான்? எது முடியுமோ, ஒரு வேலைக்காரனை கூப்பிடுறான், நீ ஒட்டகங்களை எடுத்துக்கோ. இன்னொரு வேலைக்காரனை கூப்பிடுறான், நீ கழுதைகளை எடுத்துக்கோ. இன்னொருத்தனை கூப்பிடுறான், நீ ஆடுகளை எடுத்துக்கோ. வரிசையா நீங்க போங்க. வருஷம் குரூப்பா தனித்தனியா விட்டு போங்க. ஃபர்ஸ்ட் போறவன் போயிட்டு ஏசாவை சந்திச்சு சொல்லணுமா, என்னன்னு? யாக்கோபு பின்னால் வந்திருக்கிறாரு, இது உங்களுக்காக வெகு மரியாதை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லு. அவன் சமாதானம் ஆகுவான் அப்படின்றான். சோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி பாருங்க. we need to please somebody. நல்மான சாட்சி பொருந்தறதுக்கு ஜஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தை மட்டும் இல்ல, செயல்படுத்தவும் அவன் பிரயாசப்பட்டான். சோ அது he gives a consistent strategy. ரொம்ப அருமையான ஸ்ட்ராட்டஜி. சோ அப்படியே இவங்க ஏற்பாடு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வேலைக்காரங்க அவங்களுக்கு வேண்டிய ஆடு மாடுகள் அந்த ஒவ்வொரு காரியத்தை குரூப்பா அனுப்புறான். அதுக்கப்புறம் வேலையாட்கள், அவங்களுக்கு குழந்தைங்க, அப்புறம் மறுமனை ஆட்டிகள், மண்வெட்டியாருடைய அவங்களோட கூட இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் மனைவிகள், அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம். See the way how he plans. The strategy is very very great. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் இருக்கணும், உபவாசம் இருக்கணும். At the same time you need to have the strategy. அந்த ஸ்ட்ராட்டஜில கூட தன்னுடைய உழைப்பினுடைய தியாகம் இருக்கணும். தியாகம் இல்லாமல் எல்லாவற்றையும் நடத்தணும்னா முடியாது. we need to give out something in order to complete the problem. கர்த்தருடைய பிள்ளைகளே, டெஃபினட்டா இந்த இடத்துல அவ்வளவு அழகாக அவர்கள் அதை செய்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் அப்படியே சொல்றாங்க. அப்படியே சொல்லி 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 ஏசா கடைசி வரைக்கும் யாக்கோபு இருக்கிற இடத்துல வந்து சேர்ந்துட்டான். வந்த உடனே you cannot understand கர்த்தர் எவ்வளவு தூரத்துக்கு கிரியேட் செய்கிறார்னா, யாருக்காக இவ்வளவு பயத்தை கொண்டிருந்தானோ அந்த சகோதரனை இவனை கட்டி பிடித்து அழ ஆரம்பித்துட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனும் ஈசாக்குடைய பிள்ளை தானே, அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானே. Is he not a Christian generation? அவனும் ஒரு ஆவிக்குரிய பிள்ளை குடும்பத்திலே பெற்றவன் அல்லவா? அவனை நாம் நிராகரிக்க கூடாது, அவனை கெட்டவனாக பாவிக்க கூடாது. தவறு. தேவனாகிய கர்த்தர் அவனே எம்ப்ரேஸ் பண்ணி நடத்தி கொண்டு போனார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே அவன் இவனை ஆறுதல் படுத்தி, எனக்காக அனுப்பின இவ்வளவு பொருள் எதுக்கு, எனக்கு ஏராளமா இருக்கிறது, உனக்கு இருக்கிறது உனக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல இல்ல, நீ வாங்கினாதான் எனக்கு ஆறுதல். ஓகே, உன்னுடைய சமாதானத்துக்காக இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உதவியா வரட்டுமா, உங்களுக்கு ஆறுதலா வரட்டுமா, உங்களை வழி துணைக்காக வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம் ஆண்டவனே, எங்களுக்கு வேண்டாம், நீங்க சந்தோஷமா ஆயிட்டீங்களா, அதுவே பெரிய சந்தோஷம் அப்படின்ற பேச்சு. ஒரு மனசாட்சியமும் ஐக்கியமும் ஒரு குடும்பத்திலே எவ்வளவு நாள் பிளவுபட்டு போனது, ஒரு குடும்பத்தில் எவ்வளவு நாள் ஒரு வேதனைக்குள்ளானது, இன்று எவ்வளவு பெரிய ஆறுதலாக மாறிவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் சொல்லி ஏசாவை அனுப்பிவிட்டு யாக்கோபு அவன் பின்னாலே அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நடந்து அவர்கள் ஊருக்கு போனாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எவ்வளவு அதிக ஆசீர்வாதமான காரியத்தை தேவன் செய்கிறார், எவ்வளவு அற்புதமான காரியத்தை செய்கிறார். தேவன் நம்மோடு கூட எவ்வளவு தூருக்கு கூடவே இருந்து ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்துகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆதபடினாலே கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு உதவியாக இருந்து நம்ம நடத்துகிறார் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு வெகுமானமாய் 200 வெள்ளாடுகளையும் 200 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்பரி ஆடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவர்கள் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழி கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும். இட்ஸ் நத்திங். இதை விட ஏராளமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார் யாக்கோபுக்கு. அதுதான் யாக்கோபு சொன்னான், ஆண்டவரே, நீர் என்னை இவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வதிக்கிறதுனால எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை எல்லாவற்றிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தருக்கு கொடுக்கிறேன் பொருத்தனை பண்றான். பொருத்தனை பண்ற மாதிரி இவனும் அதே மாதிரி ஆசீர்வாதமாய் மாறுகிறான். ஆனால் தான் கர்த்தர் இவனை
அற்புதமாகவே ஆஸ்வதிக்க ஆரம்பித்து விட்டார். இவருடைய லைஃபை கர்த்தர் மாற்றுவார். இவன் நிமித்த உலகம் முழுவதிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி இவனும் ஒரு சாதகமான ஆளாக மாறுகிறான். விசுவாசியே, ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை என்று கூப்பிடுறது முக்கியம் இல்லை. அதோடு கூட அந்த வாக்குத்தத்த பிரகாரம் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஒரு ஈசாக்கு ஆசீர்வாதமாய் மாறி, ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆபிரகாமை போலவே நாமும் வாழ்க்கை நடத்தி வந்தால் அந்த ஆசீர்வாதம் அப்படியே கட்சியாகும். கர்த்தருடைய வாழ்க்கையை முன்னிட்டு சொல்கிறேன், குடும்பம் மிக மிக முக்கியமான ஒன்று. இஷ்டத்துக்கெல்லாம் செயல்படுத்தக்கூடாது. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். இந்த இடத்துல தெளிவாக வாசிக்கிறோம். நான் இந்த வசனங்களை முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த இடத்துல சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் அட் தி எண்ட் யாக்கோபும் ஏசாவும் ஒரே ஊர்ல வாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவருடைய ஆஸ்தி, அவருடைய சொத்து பூமி தாங்கல் என்றார். அது வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாக்கு உயிரோடவே கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன ஒரு கிரேட் ஆசீர்வாதம்! எவ்வளவு அருமையான ஆசீர்வாதம் பாருங்க. இந்த வசனங்களில் கடைசி பாகத்தில் தெளிவாக பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நிச்சயமாகவே தம்முடைய அருமையான ஒரு காரியத்தை, அதாவது ஸ்தோத்திரம், நாம் உன்னுடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை போல என்று சொல்லி தன்னுடைய சகோதரனை மெச்சிக்கிற இவன் ப்ராப்ளம், பிரச்சனை, போராட்டம், சாவு ஆனதுனால தன்னை அறியாமலே பேச ஆரம்பித்து விட்டான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் தாமே நிச்சயமாகவே சுக்கோத் என்கிற இடத்துல போய் யாக்கோபு வீடு கட்டி, அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டி, எல்லோகோ இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அந்த இடத்துல இவன் வாழ ஆரம்பிச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக ஈசாக்கு இவர்கள் இருவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட ஈசாக்கை அடக்கம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை இடத்துல வாசிக்கிறோம். ஒரு கிரேட், ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒரு ஈசாக்கு என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு பெரிய அருமையான ஒரு காரியம். அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு சொன்னால், அந்த ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு வல்லமை என்று சொன்னால் அது தேவ வாக்காக நினைக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் இதுதான் அவருடைய அர்த்தம். கர்த்தராகிய தேவன் இவர்களோடு கூட இருந்து கடைசி வருந்தும் இவர்கள் கேட்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் அவ்வப்போது இவர்களோடு பேசி அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை தைரியப்படுத்தி வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் கடைசி வரைக்கும் அவர்கள் பேசி ஆறுதல் படுத்தி நடத்துகிறார் சொன்னால், இவ்வளவு பெரிதான தேவனை பெற்ற ஜனம் நாம் பாக்கியம் உள்ளவர்கள், சந்தோஷப்படுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆறுதல் பட கற்றுத்தான் ஆக வேண்டும். காரணம், பெரிய தேவன், மகிமுள்ள கர்த்தர், மகத்துவமுள்ள தேவன், அற்புதமான தேவன். இந்த இடத்திலே ஈசாக்கிலே ஆரம்பித்து ஈசாக்கிலே முடிவடைகிறது. எவ்வளவு தூரத்துக்கு என்று சொன்னால், ஏசாவும் யாக்கோபும் சந்தோஷத்தோடு கூட அவர்களை மனரம்யமாய் ஈசாக்கை அவர்கள் அந்த இடத்துல அடக்கம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட பல நல்ல காரியங்களை செய்கிறான். ஒன்று, பழையவைகள் எல்லாம் ஒழிய சொல்கிறான். யாக்கோபு எல்லாரும் விருத்த சேதனை பண்ண சொல்றான். தனக்கு இருக்கிற தன்னிடத்துல யாரெல்லாம் பதுக்கி வச்சிருந்த அந்நிய தெய்வங்களும் தேவையில்லாத பொருட்களும் கோல்ட்ல செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வாருங்கள் சொல்கிறான். ஆண்டவர் நன்மை செய்கிறது நியாயத்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே சுத்திகரிப்பு அவசியம். எந்த இடத்துல சுத்திகரிப்பு அவசியம்? ஸ்தோத்திரம். அவரிடத்தில் தெளிவாக சொன்னார், காதணியா இருக்கட்டும், கழுத்தணியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபர்களை சீகேம் ஊர் அருகே இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் கர்த்தனை ஆசீர்வதிக்க முடியும். பொருத்தனை, ஒப்பு கொடுத்தல், சீர்பொருந்துதல், கர்த்தருக்கென்று தம்மை அர்ப்பணிக்கிறது. வெறும் ஜபம் பண்ணிடலாம், உபவாசம் எடுத்துடலாம், கதை முடிஞ்சு போச்சுன்னா எவ்வளவு வருஷத்துக்கு ஓட்டுவீங்க?
இந்த காரியத்தை சொல்லிக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம குடும்பத்தை நம்ம ஏமாற்றுவோம் சொல்லுங்க. கர்த்தர் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். சீர்படுத்த வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனது மாற்றம் ஏற்பட வேண்டும், செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவ்வப்போது வாலண்டியராக வந்து தரிசனமாகிறார். கர்த்தருக்குள் நாம் கீழ்ப்படிந்தால், தேவனுக்குள் நல்வாழ்ச்சி பொருந்திருந்தால், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக சாட்சியாய் வாழ்ந்தால், தேவன் அவ்வப்போது ஒரு வேத வசனத்தின் மூலமாகவும், இப்படிப்பட்ட வேத வசனத்தின் மூலமாகவும், தேவ செய்தியின் மூலமாகவும், டிவி மெசேஜ் மூலமாகவும், அல்லது எந்த ஒரு செய்தியின் மூலமாகவும் கர்த்தர் நம்மளோடு பேச முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்கிறார். You need to remember who I am. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிக்கு கூட்டங்களும் உன்னிடத்தில் உண்டாகும். ராஜாக்கள் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் உன் சந்ததிக்கும் தேசத்துக்கு கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். தெளிவாக பேசுகிறார். மறுபடியும் யாக்கோபு என்ன பண்றான்? அங்க ஒரு கல்லை எடுத்து நிக்க வச்சு அதுக்கு பெத்தேல் பேர். கல் எடுத்து நிக்க வச்ச வேதனை இன்னும் கூட அந்த பழக்கம் போறதே இல்லை. இது செஞ்சுட்டா சரியா போகுது, அங்க செஞ்சுட்டா சரியா போகுது. ஏதோ ஒரு காரணம். ஸ்டார்டிங்ல கல் எடுத்து தலையில வச்சு படுத்துவேன். இன்னும் கூட பல இடத்துல கல்லு காதில தான் கிடையாது. சுவாசியே, தேவனாகிய கர்த்தர் ஒன்று பேசுகிறாரே, அதை பார்க்கல விசேஷ காரியம் உனக்கு என்ன வேண்டும்? கல்லுதான் ஒரு காரணமா வச்சுக்கிறீ, அதுதான் ஒரு அடையாளமா வைக்கிறியே, நியாயமா? தேவனாகிய கர்த்தரோடு பேசுகிறார். இதை பார்க்க சிரேஷ்டமான காரியம் வேறு எது வேண்டும்? கர்த்தரை நேசித்து பாருங்கள், கர்த்தரை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கவனமாயிருங்கள். தேவனாகிய கர்த்தர் தெளிவாக சொல்றாங்க. அவர்களுடைய சம்பத்து, அதாவது யாக்கோபு ஏசாவுடைய சம்பத்து மிகுதியா இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிற்று. அவர்களுடைய மந்தை நிமித்தம் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்கள் தாங்கக்கூடாது இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே 36ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு அழகான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். 35ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 28ஆம் வசனம், ஈசாக்கு விருதா பிரியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரனாகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். சுவாசியே, எவ்வளவு அருமையான ஒரு விஷயம். இந்த அருமையான குடும்பத்துடைய காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் கொஞ்சம் கூட நாம் சிந்தித்து பலப்பட வேண்டிய அவசியம் உண்டு, சீர்பட வேண்டியதும் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை தேவனாலே சரிப்படுத்திக் கொள்வதும் அவசியமாயிருக்கிறது. இன்று நம் குடும்பங்கள் பலப்பட வேண்டியது நிச்சயமாக அவசியம் உண்டு. திடப்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாக வேத வசனங்களை தான் நாம் பேசித்து காட்டுகிறோம், வேத வசனங்களை தான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறோம். ஆனபடினால இதுல எந்த ஒரு கலப்படமும் எந்த ஒரு அடிஷன்ஸும் நம்ம பண்றது இல்லை. ஆனபடினாலே வேத வசனங்களை கேட்கிற நாம் நிச்சயமாய் இந்த நாளிலே பலப்பட்டிருக்கிறோம் என்று நம்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜெபங்களையும் உங்கள் விசுவாச ஜீவித்தையும் உங்கள் சாட்சி ஜீவித்தையும் இதற்கு மேலாய் தேவன் உங்களை ஆசீர்வதித்து ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லுகிற தேவன் என்னுடைய தேவனே என்று சொல்லத்தக்க வாழ்க்கை நாம் வாழ்ந்து காட்டலாம். கர்த்தர் நிச்சயம் நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஒப்பு கொடுத்தவர்களாக நம் கண்களை முடிச்சோம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த தேவாதி தேவனே, மனம் உருக்கம் உள்ளவரே, எந்த காலகட்டத்திலும் எங்களை சந்தித்து எங்களுக்கு ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையின் திட்டங்களை சொல்லி எங்களை சரிப்படுத்துகிறவரே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கிருபை இருந்து வாஞ்ச ஜெபத்தை கேட்டு
அவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாய் வாழ வேண்டுமோ அந்த காரியங்களை அனுகூலமாய் மாற்றி குடும்பங்கள் சுபிட்சமும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் மனரம்யமாய் ஜீவிக்கத்தக்கவர்களாக குழப்படி இல்லாமல் ஆறுதலான ஒரு வாழ்க்கையை கட்டளிட்டு கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொன்னாலே இது ஒரு பரலோக ஜீவியம் என்கிற ஒரு ஒரு மகிமையான வாழ்க்கையை காட்டிக்கொள்ளும். தாழ்த்துகிறோம், கிருபைகளாய் மாற்றுகிறோம். நிச்சயமாக நீர் எல்லாரையும் ஆசீர்வதித்தீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் என்றும் என்றும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பார்கள். ஆமென். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.